வணக்கம். இது மறுபக்கம். வணக்கம் ராம். வணக்கம் சார். நேற்று உங்களுடைய வீடியோ பார்த்தேன். காலையில மனிதா நிகழ்ச்சியிலேயும் நிறைய நண்பர்கள் உங்களுடைய வீடியோவை பாராட்டி பேசியிருந்தாங்க. அதனால மீண்டும் அந்த பிரச்சனை பற்றி உங்களோட பேசணும் அப்படின்னு தோன்றியது. மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியால இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு விசாரணைக்காக அழைத்து சென்ற போலீஸ் அவரை கைது செய்தது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நடந்தது. ஆனா நேற்றே கைதின் அவசியம் அப்படின்னு நீங்க வீடியோ போட்டிருக்கிறீங்க. கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்க நேற்று வைத்த மாதிரி தான் அதை புரிந்து கொள்ள முடியுது. சோ கைது அவசியம் தான் அப்படின்றத நீங்க கருதுறீங்க. ஆமா சார். ஏன்னா இது நேற்று வீடியோல பேசினது விஷயமே தான். அதாவது ஆன்மீகம் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது முழுக்க அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை தான் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் பேசின பல விஷயங்கள் அந்த வீடியோல வந்த விஷயங்களை தாண்டி அவரும் பல இதற்கு முன்பு வெளியிட்ட காணொலிகளிலும் கூட அவர் பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்பது அறிவியலுக்கு புறம்பானது. மாணவர்கள் மத்தியில அதுவும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்க மத்தியில போய் இம்மாதிரியான மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய இந்த முயற்சிகள் என்பது கட்டாயம் முறியடிக்கப்படணும். மூட நம்பிக்கை பிரச்சாரம் என்பதை தாண்டி அவர் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் நடந்து கொண்டது, மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் வெளிப்படுத்திய அந்த கருத்து என்பது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒண்ணு. அதற்காக அவர் கைது செய்யப்படணும். இம்மாதிரியான ஒரு மகாவிஷ்ணுவை தாண்டி இனிமேல் மகாவிஷ்ணுக்கள் உருவாகி விடாமல் தடுக்க வேண்டியது அப்படிங்கிறதும் அரசனுடைய கடமையா நான் கருதுறேன் சார். மாணவர்கள் மத்தியில பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா மாணவர்களுக்கு சரி எது தவறு எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியாது. அதனால அவங்க கிட்ட பேசுறது சரியான விஷயங்களை மட்டுமே தான் அவங்க மனசுல பதிய செய்யும் விதமாக பேசணும். அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் முழுக்க அவங்களுடைய கருத்தோட உடன்படுகிறேன். சப்போஸ் அது விஞ்ஞானிகள் மாநாடாக இருந்தா விஞ்ஞானிகளுக்கு மத்தியில பேசலாமா அறிவியலுக்கு புறம்பா? இதையுமே நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி விநாயகர் காலத்திலே இருந்ததுன்னு நம்ம பிரதமர்கள் கூட பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு களங்கள் பார்க்கும்போது இதற்கு உடனடியாக ரியாக்ஷன் என்பது நடந்திருக்கு. 24 மணி நேரத்திற்குள்ள அமைச்சர் பள்ளிகளுக்கு போயிருக்கிறாரு. அது கேள்வி எழுப்பிய ஆசிரியரை பாராட்டி இருக்கிறாங்க. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்திய சூழலை நாம் பொருத்தி பார்க்கும்போது இதே வேறொரு மாநிலத்துல நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியும். அதே ஒரு சாமியார் கூட போய் உட்காந்து பஜனை பாடியிருப்பாங்க, யோகா செஞ்சிருப்பாங்க, அவரை கட்டி பிடிச்சிட்டு நடனம் ஆடிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. நீங்களுக்கு சொன்னது மாதிரி இந்திய அறிவியல் மாநாட்டுல போய் பிரதமர் மோடி அவர்கள் அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரியில இருந்தது, விநாயகரே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சவர் தான் பேசியிருக்கிறாரு. அந்த சூழல்ல நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி ஒருவர் வெங்கட்ராமன் அவர் இனிமே நான் இந்திய மாநாட்டிற்கே வரமாட்டேன், அறிவியல் மாநாட்டிற்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த சூழலும் நடந்தது. பலர் பல்வேறு மட்டங்கள்ல இம்மாதிரியான மூட நம்பிக்கைகள் என்பது பீடித்திருக்கு. அதற்கு ஒரு காரணம் இருக்கு, அரசியல் காரணம் பின்புலத்துல இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக அதை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நியாயப்படுத்தக்கூடாது. பட் இதை ஒட்டி அதெல்லாம் பட்டுன்னு அடிக்கடி சொல்றேன், அதுக்காக நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா 2 சொற்களை இணைக்கும் சொல்லாக பட்டு தான் இருக்கு. ஆனா அதனால பட்டு என்று வெறுக்கப்படும் சொல்லாக பட்டு மாறிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கவலையாக வருது. இது மாணவர்கள் மத்தியில பேசினதுக்கும் விஞ்ஞானிகள் மத்தியில பேசினதுக்கும் இடையில உண்டான ஒரு தொடர்பை பத்தி பேசணுமா? பள்ளிகள்ல பேசுவதற்கு அறிவியலுக்கு புறம்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனா பேரவைகள்லயே சாமியார்களை கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்துருச்சு. அதுல ஹரியானா சட்டப்பேரவையில ஒரு முறை நிர்வாண சாமியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. அதுவும் நடந்திருக்கு. அதையும் நம்முடைய முகநூல்ல ஒரு முறை எழுதும் போதும் அதையும் கண்டிச்சும் எழுதியிருந்தோம். அதான் இது எந்த இடத்துல இவர்களுக்கு இந்த தைரியம் வருது அப்படின்னா, ஒரு அரசு அமைப்பு என்ன பண்ணுதுன்னா அதை ஊக்குவிக்கிறது. அதை ஊக்குவிக்கிறதுனாலதான் இம்மாதிரியான நாட்கள் உருவாகுறாங்க. அவர் நேற்று பேசும்போது சிஇஓ கிட்ட அவரு சிஇஓ நீங்க அறிவாளியா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்பது அதுதான். அவர் ஏதோ ஒரு அதிகார மட்டத்தோடு தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் அவங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குது. அப்படி அந்த தைரியத்தை உடைக்கணும் அப்படின்னா இம்மாதிரியான கைதுகள் என்பது கட்டாயம் அவசியமானதாக தான் படுது சார். கைது அவசியம்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த கைதினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இதை இயல்பாக அப்படிங்கிறது நடைமுறையில நம்ம இந்த மாதிரி விஷயங்களை என்னன்னு பார்த்திருக்கிறோம். அறிவியலுக்கு புறம்பாக பேசுவது குற்றமா அப்படின்னு ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்குமா, கேட்காதா? வழிகாட்டும் நெறிமுறைகள்ல, அரசமைப்பு சட்டத்துல வழிகாட்டும் நெறிமுறைகள்ல அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கக்கூடாது, அறிவியல் உணர்வை அதிகப்படுத்தும் விதமாக
இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்க. அது எல்லாம் இருக்கு, அரசமைப்பு சட்டத்துல இருக்கு, அரசின் கடமைகள்ல இருக்கு, பள்ளியின் நோக்கங்கள்ல, கல்வியின் நோக்கங்கள்ல இருக்கு. ஆனா சுற்றி இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை தவிர்த்து கல்விக்கூடங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிற நிறுவனங்கள் எப்படி இருக்கு, நீதிமன்றம் எப்படி இருக்கு, காவல்துறை எப்படி இருக்குது, அப்படி அதெல்லாம் மோசமா இருந்ததுன்னா இதுவும் மோசமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தத்துல சொல்லல. பட் இது போன்ற விஷயங்கள் அடுத்த கட்டமாக நகரும் போது என்ன நடக்கும்? அது நேரடியான களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நான் பாக்குறேன் சார். அதாவது கைது அப்படிங்கிறது இது கைது பண்ணிட்டா எல்லாம் நின்றுமோ அப்படின்னு கேட்டா அது கட்டாயம் நிற்க போவதில்லை. நம்ம தேர்தல் காலங்களில் நம்ம ஒரு கோரிக்கை முன்வைத்து பேசும்போது அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காக வாக்களியுங்கள்னு நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அரசியல் அமைப்பு என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நம்ம இப்பவும் வலியுறுத்துறோம். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான விஷயங்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கைதை தாண்டி களத்தில் மக்கள் கிட்ட அறிவியல் மனப்பான்மைகளை உருவாக்குவது, அறிவியல் பூர்வமாக மக்களையும் மாணவர்களையும் சிந்திக்க செய்வது, அதை நோக்கி மக்களை கொண்டு செல்ல வேண்டியது என்பது இங்க சமூக இயக்கங்களினுடைய மிக முக்கியமான கடமை. கைது பண்ணிட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னா கட்டாயம் அது மாறிடாது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா களத்தில் நாம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கு அப்படிங்கறத நம்ம அதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை என்பது இருக்கு சார். களத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குல்ல, ஒரு பகுதி இதை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும் அவங்க நீங்க மூட நம்பிக்கை என்று சொல்வதை தங்களது நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றது? அது அவர்களுடைய நம்பிக்கையினுடைய எல்லை எது? அப்படி எது தீர்மானிக்க முடியும் சார்? இப்போ அப்படின்னா எல்லாமே ஒருத்தருடைய நம்பிக்கை அப்படின்னு அந்த வரையறைக்குள்ள கொண்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. இப்போ முன்ஜென்மம் தான் இருக்குது, முன்ஜென்மம் என்பது இருக்கு, 7 தலைமுறைக்கு செய்த பாவம் இப்ப தொடரும் அப்படிங்கறத ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா அது அவரோடு சார்ந்தது மட்டுமல்ல, இந்த சமூக இயக்கத்தோடு சார்ந்தது, சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்ந்தது. அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தா அதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு அது பிடிபடலை. ஏன்னா இப்போ நான் கடவுள் நம்பிக்கை ஒண்ணு இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட நம்பிக்கை, எனக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்னா அது கடவுளை வழிபடுறாரு அப்படிங்கிற அளவோடு அது போயிடும். ஆனா இது ஒரு முன்ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா இருந்தா அது முன்ஜென்மத்தினுடைய பாவம், அவர் செஞ்ச பாவம் அதுதான் இப்ப தொடருது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு சமூகத்தோடு அசோசியேட் ஆன ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதை வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒண்ணு, தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். கரெக்டா, அறிவியலுக்கு புறமான அப்படிங்கிறதுனால இது போன்ற நம்பிக்கைகளை பற்றி பேச வேண்டியிருந்தது. அந்த நம்பிக்கைகள் வேற, அவர் மகாவிஷ்ணு என்ற பெயர்ல இருக்கக்கூடியவர் பேசின பேச்சினுடைய தன்மை வேற. அது முழுக்க முழுக்க நம்பிக்கைகளோடு தொடர்புடையது இல்லை, அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற லெவல்ல உண்டானதுதான். ஆனா இன்னைக்குமே அது அவர் ஏர்போர்ட்ல கைது பண்ணும் போதுமே கூட சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் எந்த அளவு அறிவியல் பூர்வமான கருத்துக்கு இந்த சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அதை பார்க்கும்போது தெரியுது. அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அங்க நின்று அவருக்கு ஆதரவாக பேசுவதாக தன்னை நினைத்துக் கொள்பவர்களும் அவர்கள் ஏதோ அவர்களுக்கு ஒரு சமூக சிக்கல் இருக்கு, அந்த சமூக சிக்கல் என்பது தீராம இருக்கு, அல்ல அதை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் நகராம இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு நபர் உள்ள வர்றாரு, அவருக்கு ஏதோ ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்றாங்க, அவர் பேச்சுல அவங்க நம்புறாங்க, அவ்வளவுதான். அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களையும் இவர்கள் மாதிரியான ஆட்கள்ல இருந்து மீட்க வேண்டியதும் ஒரு முக்கியமான கடமைன்னு தான் நான் பாக்குறேன் சார். கரெக்ட், அவங்க விக்டிம்ஸா தான் இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களுக்கு அவங்க விக்டிம் ஆயிருக்காங்கன்னு தான், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்கிறது தான் இருக்கு. இந்த இடத்துலதான் இதயம் இல்லாத இதயமற்றவர்களின் உலகத்துல இதயமாக மதம் வருது அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த இடத்துலதான் பொருந்தது. ஏன்னா மதமோ சமூகமோ பல்வேறு மூடத்தனங்கள்ல இருக்கும்போது அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த மூடத்தனங்களை வலியுறுத்துபவர்களே வேற விதமாக ஆறுதல் கொடுக்கிறார்கள், வேறு விதமான நம்பிக்கைகளை ஊட்டுகிறார்கள் அப்படின்னு அந்த உண்மை அவர்களுக்கு, இந்த விக்டிம்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு நுட்பமான பணியாக இருக்கு. அதுல விக்டிம்ஸா இருக்கிறவங்களை பத்தி கவலைப்படும் போது இவர்கள் தப்பித்து விடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த சவால் கட்டாயம் இருக்கு சார். நேற்றைய தினம் அவர் மகாவிஷ்ணு அவருடைய தமிழ் ஆசிரியர், அவரும் எனக்கும் தமிழ் அவர் தான் எடுத்தாரு. அவர் ஒரு இலக்கியவாதி, அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர், சைவ நம்பிக்கை கொண்டவர். அவர்கிட்ட நேற்று பேச முடிந்தது இந்த கைது தொடர்பு வரும்போது.
யார் இந்த மகாவிஷ்ணு, அந்த மாணவர் தானே, நம்மகிட்ட படிச்சவர் தானே அவர் நம்மகிட்ட கேட்கும்போது விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவரும் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர். அவர் இறை நம்பிக்கை என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூட நம்பிக்கை இறை நம்பிக்கைன்னு நான் என்னைக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அவர் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த வயதுல அவர் என்ன வாழ்க்கையில பார்த்துட்டாருன்னு அவர் போய் இப்படி எல்லாத்தையும் இப்படி மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் சார். அவரை போன்ற மாணவர்களுக்கு இறை நம்பிக்கையை நான் ஏன் ஊட்டுனேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்றாருல, அந்த இடத்துலதான் அந்த விஷ்ணு பேசுற மகாவிஷ்ணு பேசுற அரசியல் ரீதியான தத்துவங்களும் இவர் போன்ற உங்கள் ஆசிரியர் போன்ற இறை நம்பிக்கை கொண்ட இவர்களுடைய நம்பிக்கைக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு, இரண்டும் ஒன்றல்ல அப்படிங்கிற புரிதல் வந்து கிடைக்குது. தமிழ்நாடு அதான் சார், தமிழ்நாடு அதனாலதான் வந்து ரொம்ப முற்போக்கான மாநிலமா பார்க்கப்படுது. இறை நம்பிக்கை இருந்தாலுமே கூட அவர்கள் எப்படி வந்து தங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, எதை இறை நம்பிக்கைன்னு நம்புறாங்கிற ஒரு புரிதல் இங்க இருக்கனாலதான் இன்னும் மாதிரியான ஆட்களை எளிதில் அடையாளம் காண முடியுது. இன்றைக்கு பாஜக தரப்புல இருந்து இவருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறாங்க. அவர்கள் இவர் பேசின எந்த கருத்தையும் இதுவரைக்கும் எதிர்க்கவே இல்லை. மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக அவர் பேசின கருத்து என்பது முழுவதுமா கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு துணையாக இருக்கிறோம், மதத்தை காப்பாற்றுறோம்னு இறங்குறாங்க. அப்ப இது இந்த இடத்துல எங்க இருந்து மதம் வந்தது அப்படிங்கிற கேள்வி எழுது. இறை நம்பிக்கை என்பது என்ன அப்படிங்கிற கேள்வியும் இவர்கள் மாதிரியான ஆட்கள் பேசும்போதுதான் எழுது. அது தொடர்பான விவாதங்களும் இன்னும் வேகமா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் சார். சாதாரணமாக மக்கள் பேசும்போது நீங்க அந்த வார்த்தைகளை எதிர்கொண்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் பலர்கிட்ட பேசும்போது நான் அதை கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பாவம் பண்ணனோ தெரியல, இப்படி ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்கான்சியஸா காலங்காலமாக ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு கருத்து இவர்களுடைய மனதின் ஆழத்துல வேரூன்றி இருக்கிறதன் காரணமாக அவங்களுடைய கவலையையோ துன்பத்தையோ வெளிப்படுத்தும் போது இந்த சொற்கள் வந்து சேருது. அது அந்த உணர்வு தான் இந்த மாதிரி பிரச்சாரகர்களுக்கு களம் அமைத்து கொடுக்குதா? ஆமா சார், அதுதான். அதாவது இது நீங்க சொன்ன மாதிரி இது காலமா தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இதற்கு எதிரானு சொல்வது இதிலிருந்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை என்பது சமீபமா தான் நடந்திருக்கு. ரொம்ப குறுகிய காலம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னும் ரொம்ப தூரம் அது பயணிக்க வேண்டிய தூரம் என்பது இருக்கு. அதற்கு மத்தியில் அவர்கள் மாறி வரும்போது, அதுல இருந்து விடுபட்டு வெளியில் வரும்போது மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றாமை, அந்த ஆற்றாமையை பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் வளர்கிறார்கள் அப்படிங்கறதான் யதார்த்தமா இருக்கு. அரசு இதுக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல நிறுத்துவாங்க. நீதிமன்றம் என்ன செய்ய போகுதுங்கிறது நீதிமன்றத்தின் கையில விட்டுருவோம். இது தவிர அரசு வந்து இதுல தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எதிராக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? முதலமைச்சர் அறிக்கை வந்திருக்குது, அதை ஒட்டி வழிகாட்டு விசாரணை நடக்குது. விசாரணையினுடைய அறிக்கை திங்கட்கிழமை வருது. வழிகாட்டும் நெறிமுறைகளும் வகுத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற நிலையில இருக்குது. அரசு தரப்புல ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கடகடன்னு பல்வேறு நடவடிக்கைகள் போயிருக்கு. இதை தாண்டி வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம இதற்கு முன்பு பல முறை வந்து அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக நம்ம பேசியிருக்கோம் சார். நான் முதல்வன்ல இருந்து தமிழ் புதல்வன் திட்டங்கள், இன்னும் மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை திட்டங்கள், அவர்களை வெளிநாடு அழைத்துட்டு போறது இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்து அது தொடர்பாகவும் நிறைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறோம். முதல்வருடைய நடவடிக்கைகளை பல சமயங்கள்ல நம்ம பாராட்டியிருக்கோம். இப்ப இந்த கைது, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னா வந்து நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, பள்ளிகளுக்குள்ள இம்மாதிரியான ஆட்களை உள்ள வராமல் இருப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல், அதுக்கான வரைமுறைகளை உருவாக்குவதற்கு குழுக்கள், கமிட்டிகள் அமைக்க போறதாக அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி மாணவர்கள் மத்தியில அறிவியல் மனப்பான்மையை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள்ல அரசு தீவிரமாக ஈடுபடணும். மாணவர்கள் மாணவிகளை தாண்டி ஆசிரியர்கள் பக்கமும் இது தொடர்பான புத்தாக்க பயிற்சிகளை அரசு கொடுக்கணும். இந்த மாதிரியான தொடர் பயிற்சிகள் தான் அவர்களை இம்மாதிரியான சிந்தனையை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதனால வந்து இது தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் கட்டாயம் அரசு செய்ய வேண்டிய ஒண்ணுதான். ரொம்ப நன்றி ராம். மிக்க நன்றி சார். அறிவியல் ரீதியாக மாணவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துல ரொம்ப தீவிரமான நம்பிக்கையோட இவ்வளவு விஷயங்களை பேசுனீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார்.